ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வாழைப்பூவை நல்லா இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா அலசிட்டு இதை நம்ம தொகையில் அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இது வயிறு வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆஞ்சிட்டு இதை மட்டும் சாப்பிடுங்க, வயிறு வலிலாம் இல்லாத இருக்கும். அடிக்கடிக்கு இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ கடைசியாக இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சாப்பிடுங்க. பல்லில் கடித்து சாப்பிடாதீங்க, பல்லு கரையாயிடும். இப்போ தண்ணியில் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வாழைப்பூ ஆஞ்சது இந்த இதுவும் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறதையும் எடுத்துடணும். இப்போ இது இந்த தண்ணியிலே 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும்னு அப்புறம் தான் எடுக்கணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இதை தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த வாழைப்பூ துவையலுக்கு ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, பொரியட்டும். இப்போ இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிங்க, கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பொன்னரமாக வறுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி. இப்போ இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வறுத்துட்டு நம்ம இந்த மிளகா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆற வச்சுக்கிறோம்ல, அதில் இதை ஆட் பண்ணிடலாம். ஆறட்டும். இப்போ இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வாழைப்பூ ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். வதங்கிச்சுனா தான் இந்த துவையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கணும் இதை நல்லா. இப்போ இது நல்லா எண்ணெயிலே வதங்கிச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. இதில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ரன் கொடுத்துக்கலாம், அப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பூவை. இப்போ இந்த வாழைப்பூ ஆட் பண்ணி ரன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த தொகையில் கட்டியாக தான் இருக்கணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேணும். இப்போ இந்த தொகையில் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தாளிச்சதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்துக்குங்க, இந்த எண்ணெயை கடுகும். இது துவர்ப்பாக இருந்தாலும் வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது, அடிக்கடிக்கு வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ சாதத்துக்கு இந்த வாழைப்பூ தொகையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களாக இருந்தால் நெய் ஊற்றி பிசைஞ்சு விட்டுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொகையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.